ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் கேஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமில் 125க்கு மேலே எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு போர்க்களத்துக்கு செல்லக்கூடிய போர் வீரன் போர் எப்போ வரும்னே தெரியாது, எப்போவுமே தயாராக இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா டெய்லி அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாக தன்னை தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ எஸ்ஏ எக்ஸாம் போன வருஷம் ரிசல்ட் வரல தான் இன்னும். ஆனாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த யூனிஃபார்ம் போடணும், டபுள் ஸ்டார் வைக்கணும் ஆசை இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3 மணி நேரமாவது நீங்கள் டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். 1 மணி நேரம் மேக்ஸ் படிக்கணும், 1 மணி நேரம் லாங்குவேஜ் படிக்கணும், அப்புறம் ஒரு யூனிட் டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது வேக்கன்சி எவ்வளோ வரும்னு நமக்கு சொல்லவே முடியல. ஏன்னா காம்படிஷன் பார்த்திங்கன்னா அதிகமாகிக்கிட்டே போகுது நாளுக்கு நாள். இப்போ நான் படிக்கும்போது பார்த்திங்கன்னா 600 வேக்கன்சி போட்டாங்க. ஆனால் போன வருஷம் 1200 வேக்கன்சிக்கு மேலே போட்டாங்க. நான் எழுதும்போது அதோட டபுள் மடங்கு போன வருஷம் போட்டிருந்தாங்க. ஆனால் கொஸ்டின் லெவல் பார்த்திங்கன்னா 11th 12th டஃப் ஆக்கிட்டாங்க. இனி உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா வேக்கன்சி எவ்வளோ போடுவாங்கன்னு தெரியாது, கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம கையில் என்ன இருக்குன்னா புக்ஸ் இருக்குது, அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் 600 வேக்கன்சி போடும்போதே பார்த்திங்கன்னா 127 மார்க் எடுத்திருந்தேன் 140க்கு. ஓவரால் ரேங்கும் பார்த்தீங்கன்னா 135 ரேங்க் எடுத்திருந்தேன். ஸோ இங்கே காம்படிஷன் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எழுதுகிறாங்க அப்படிங்கிறத விட நம்ம மட்டும்தான் காம்படிஷன். நான் பண்ணாத தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷனுக்காண்டி காத்திருக்கிறது மட்டும்தான் நான் பண்ணாத தப்பு. என்ன தான் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், எவ்வளோ தான் வேக்கன்சி இருக்கட்டும், ஆனால் நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். டெய்லி அட்லீஸ்ட் 3 மணி நேரம். அதாவது பார்த்திங்கன்னா நான் காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு பழகின ஆள். அதனால் பார்த்திங்கன்னா 5 to 8 நான் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். எதுக்காக சொல்கிறேன்னா, காலைல 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே மொபைல் யூஸ் பண்ணணும்னு தோணாது, யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இருக்க மாட்டாங்க. ஸோ எங்கேயுமே நம்மளால் போக முடியாது. அதனால் அந்த டைம் மட்டும் நான் சூஸ் பண்ணிட்டு படிச்சுட்டே இருந்தேன். ரிசல்ட்டு எப்போ வரும், வேக்கன்சி எவ்வளோ இருக்கும், எதையுமே நான் எதிர்பார்க்கல. ஓகேவா? நான் ஒரு காலத்தில் டிஎன்பிசிக்கு தொடங்கி அப்படியே கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தேன். 2020 படிச்சுட்டே வந்தேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா 2023 தான் என்னால் 127 மார்க் எடுக்க முடிஞ்சுது. நான் போட்டிருந்த எஃபோர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் எனக்கு யூஸ் ஆச்சுது. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா 1 வருஷம் படிப்பாங்க, 2 வருஷம் படிப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், அதை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க, நோட்டிஃபிகேஷனுக்காண்டி காத்துட்டு இருப்பாங்க. அதாவது 2 டைப் இருக்குங்க. 6 மாதமாக பார்த்திங்கன்னா டெய்லி 3 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கும், நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு 3 மாதம் ஹெவி இன்டென்ஸாக ஒரு டெய்லி 12 மணி நேரம் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் 6 மாதமாக படிக்கும்போது பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு லெசனையும் ஒவ்வொரு வார்த்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்போம். ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா ஹெவி இன்டென்ஸாக படிக்கும்போது நிறைய படிக்கணும்னு படிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஏற்கனவே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது ரிவைஸ் பண்ணது தான் ஒரு 3 மாதம் யூஸ் ஆகுமே தவிர, ஹெவி இன்டென்ஸோடு படிக்கும்போது நம்மளே டென்ஷன் ஆகும், டிப்ரெஷன் வரும், எல்லாமே வரும். ஆனால் பொறுமையாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த கான்செப்டை ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்ஏ எக்ஸாம் நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் போட்டதாக சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அப்படி இல்லைனாலும் எப்படியும் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் நோட்டிஃபிகேஷன் போட தான் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு ஆசை இருந்தால் படிங்க, இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. சரி, எஸ்ஏ எக்ஸாம் 127 எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமோட கான்செப்டை 3 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று லாங்குவேஜ், ஒன்று சைக்காலஜி, ஒன்று ஜிஎஸ். இப்படி 3 பிரிவாக பிரிக்கலாம். ஜிஎஸ் பார்த்திங்கன்னா 6 to 12th வரை படிச்சிட வேண்டிதான். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி 6 to 10th போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா பாலிட்டிக்ஸ் ஒரு டைம் நீங்கள் லட்சுமிகாந்த் புக்கை படிச்சிங்கன்னா மறக்க மாட்டீங்க. லைஃப் லாங் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அந்தளவுக்கு கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா இந்த பிரகதீசன் பப்ளிகேஷனில் உள்ளதை படிங்க. எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே, டஃப்பாக கேட்டாலும் சரி, ஈஸியாக கேட்டாலும் சரி, 10 கொஸ்டின் கேட்பாங்க, 10க்கு 10 நம்ம எழுதலாம். சயின்ஸில் பார்த்திங்கன்னா 6 to 10th வரை ஃபுல்லாக படிச்சுட்டு 11th 12th சிலபஸ் ஓரியன்டாக என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேர் டு ஸ்டடி, எங்கே படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சயின்ஸ் சொல்லிட்டேன். ஹிஸ்ட்ரி 6 to 12th, அடுத்து ஜாகிரஃபி 6 to 10th வரை படிக்கணும்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின் வந்து 6 to 12th வரை ஃபுல்லாக படிச்சிட வேண்டியதான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எக்கனாமிக்ஸும் பார்த்திங்கன்னா 6 to 10th ஃபுல்லாக படிச்சுட்டு 11th 12th இந்தியன் எக்கனாமி சம்மந்தமாக எதெல்லாம் இருக்குதோ அதை படிக்கணும். அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர் வந்து 6 to 12th வரை இருக்குது. 11th ஸ்டாண்டர்டில் 5th யூனிட்டில் ஒரு புக்ஸ் அண்ட் ஆத்தர் வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் 2019 வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 11th ஒரு புக்ஸ் அண்ட் ஆத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ 11th 12th புக்ஸ் அண்ட் ஆத்தர் யார் யார் எழுதியிருக்காங்க, நோபல் ப்ரைஸ் யாராவது வாங்கியிருக்காங்களா, இப்படி எல்லாமே எக்கனாமிக்ஸில் படிக்கணும். மேக்ஸுக்கு வந்து சொல்ல வேண்டாம். சைக்காலஜிங்கிறது மேக்ஸும் ரீசனிங்கும் சேர்த்தான். நீங்கள் வந்து எஸ்எஸ்சி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடத்துகிறாங்க. ஓகேவா? நீங்கள் புக்ஸாக வாங்கினீங்கன்னா ஆர்எஸ் அகர்வாலில் 2 புக் இருக்குது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு அப்புறம் ரீசனிங்னு 2 புக் இருக்குது, அதை வாங்கிக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம்னா எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வாட்டி சிலாஜிசம்லாம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து சிலாஜிசம்னா என்னன்னே தெரில, அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. அதில் எல்லா டைப்பான ப்ராப்ளமும் இருக்குது. ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸாமுக்கு என்ன வருமோ அதில் எல்லா டைப்பான ப்ராப்ளமும் அந்த 2 புக்ஸில் இருக்குது. ஸோ அந்த 2 புக்ஸில் உள்ள எக்ஸாம்பிள் சம்மை சால்வ் பண்ணிவிட்டு டைம் இருந்தால் எக்ஸசைஸ் சம்மை சால்வ் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் சம்மை சால்வ் பண்ணாலே போதுமானது. அது போக எக்ஸசைஸ் சம்மை முடிஞ்சால் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்புறம் மேக்ஸில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின், ஸ்கூல் புக்கில் உள்ள 6 to 10th உள்ள பாக்ஸ் கொஸ்டினையும் படிச்சிருங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று வந்து தியரிட்டிக்கலாக கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும். இவ்வளோ தான் ஜிஎஸ்ஸு மேக்ஸ் 12th. இங்கிலீஷ் வந்து 6 to 10th வரை உள்ள கிராமர் எல்லாமே படிச்சிட வேண்டியதான். இங்கிலீஷ் வந்து கிராமர் மட்டும்தான். அதுவும் நீங்கள் எஸ்எஸ்சி லெவல் கிராமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த கிராமர். அப்புறம் தமிழ் இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு படிக்கிற மாதிரி 6 to 12th வரை உள்ள தமிழ் புக்கை நீங்கள் படிச்சு தாங்கணும். ஏன்னா தமிழில் வந்து இலக்கணம் மட்டும் கேட்க மாட்டாங்க, நூல்கள் ஆசிரியர்கள் கேட்பாங்க. அப்புறம் செய்யுள் பகுதியில் புக் எழுதுனது யார், இந்த தொல்காப்பியமில் எத்தனை திணை இருக்குது, இந்த மாதிரி சிம்பிளானதெல்லாம் கேட்பாங்க. ஸோ 6 to 12th வரை தமிழ் கண்டிப்பாக படிக்கணும். 10 மார்க்கு தானே, போன வருஷம் வரலையே அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழும் கேட்கணும் இங்கிலீஷும் கேட்கணும், யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து தமிழில் 10 மார்க் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி நீங்கள் வந்து தமிழ் தனி, லாங்குவேஜ் தனி, மேக்ஸ் தனி, ஜிஎஸ் தனின்னு பிரித்து படிச்சிங்கன்னா ஒரு 3 மாதத்துலேயே நீங்கள் வந்து ஓரளவு நல்லா படிச்சிடலாம். அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுனா அதுக்குள்ளே ஃபுல் சிலபஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எஸ்ஐ எக்ஸாமுக்கு தயாராகிடலாம். டெய்லி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போம்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமெல்லாம் படிங்க. இப்போ காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறதா இருந்தால் படிச்சுட்டே இருக்கலாம். 5 to 10 மணி நேரம் உங்களுக்கு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் இருந்தால் ஃபுல்லாக படிங்க. வேலைக்கு போயிட்டே படிக்கிறதா இருந்தால் டைம் எப்போல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதோ அதெல்லாம் படிங்க. இப்போ உங்களால் ஃபிசிக்கல் அட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இன்றைக்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் வரவே வராது. ஸோ அதையும் இப்போ செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இன்னொரு 6 மாதத்தில் எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி ஒரு 1/2 hour வாக்கிங்கோ இல்லை ரன்னிங்கோ, அப்புறம் கயிறு ஏறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் வீட்டிலையோ இல்லை வெளியோ ஒரு கயிறு இருந்துன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹைட்லேருந்து கீழே கிரவுண்ட் வர போயிட்டு அடுத்து மறுபடியும் ஏறிக்கோங்க. அப்படி காலையில் ஒரு 10 நேரம், ஈவினிங் ஒரு 10 நேரம் 10 தடவை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெமினா, இந்த ஸ்ட்ரென்த்து எல்லாமே வரும். அப்புறம் ரோப் ஏறதுக்கும் ஈஸியாக இருக்கும். லாங் ஜம்பு எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபிசிக்கல் வந்து இப்போவே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 6 மாதத்தில் அதை கரெக்ஷன் பண்ணி கொண்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். எஸ்ஏ ஆகணும்னா உண்மையிலே ஒரு வெறி வேணும். ஸோ நீங்கள் வந்து படித்தா மட்டும் போதுமா, அதை வந்து நல்லா படிச்சுட்ருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வந்து கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணணும். டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ப்ரொவைட் பண்ணுறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட். நீங்கள் எல்லா இடமும் பாருங்கள் 1000 rupeesக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் கொடுக்குறோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து 25 கொஸ்டின் இருக்கும். 6 to 10th வரதுன்னா குட்டி குட்டி லெசனாக இருக்கிறதுனால வந்து 25 கொஸ்டின் இருக்கும். 11th 12th இருந்தால் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின் இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி, 12th ஹிஸ்ட்ரி, 9th சயின்ஸு, 10th சயின்ஸு, அப்புறம் பாலிட்டியில் ஒரு 15 டாபிக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். 11th எதுக்காக தொடங்கினோன்னா
இப்போ 6 to 10th வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய பேர் படிச்சிருப்பீங்க லாஸ்ட் டைம் எஸ்ஐக்கு. ஸோ அதனால் மறுபடியும் 6 to 10thலேயே நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இப்போ 11th நாங்கள் தொடங்குகிறோம். இன்னும் ஒரு 15 நாளில் 6 to 10thலேருந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணலாம். மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணவங்க சண்டே சிம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட் எழுதுறதுக்கு தயாராகுங்க. சிம்பிளிஃபிகேஷன் அடுத்து ஒவ்வொன்றா வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணால் கீழே இருக்கிற நம்ம டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணால் நம்ம வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். வெப்சைட்டில் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா ஆன்லைன் மார்க் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரத்தில் முடிக்க முடியலன்னு நிறைய மாணவர்கள் வந்து சொன்னாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பத்தலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து மார்க் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ண முடியாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2.5 மணி நேரத்தில் உங்களால் எக்ஸாம் எழுத முடியலைன்னா அப்புறம் மறுபடியும் எஸ்ஐ எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான். நம்ம படிக்கிறோம், எழுதி பார்க்குறோம், அது எல்லாத்தையும் தாண்டி இந்த 2.5 மணி நேரத்துக்குள்ளே எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஜாபே தரும். படித்து கடைசியில் டைம் மேனேஜ்மெண்ட்டே இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு கொஸ்டின் போனாலும் போனதான், அரை மார்க்கில் போனாலும் போனதான், அடுத்து எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நாங்கள் இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூனிட் மட்டும் படிங்க. ரொம்ப கூட படிக்கண்டாம், ஒரே ஒரு யூனிட் மட்டும் டெய்லி நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா போக போக வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 11th ஹிஸ்ட்ரி படிக்க ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 7 நாள் நீங்கள் வந்து டெய்லி ஒரு யூனிட் வச்சு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி படிக்கணுங்கிறதுக்கான ஸ்டடி பிளானும் வந்து பார்த்திங்கன்னா 150 நாள் ஸ்டடி பிளானும் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருக்குறேன், 150 நாள் ஸ்டடி பிளானும் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெப்சைட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன டவுட்டாக இருந்தாலும் என்னோடய நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு நைட்டு 7 மணிக்கு அப்புறம் எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணி டவுட்டை கேட்டுக்கலாம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், எக்ஸாம் வருமா வராதா, நோட்டிஃபிகேஷன் வருமா வராதான்னு தயங்கிக்கிட்டே இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வருஷம் நடக்க போகிற Group 4 டார்கெட் பண்ணுங்கள். Group 4 வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 24 நடக்க போகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் இருக்குது. Group 4லேயே நீங்கள் வந்து எவ்வளோத்துக்குள்ளே படிச்சிருக்கீங்க, எவ்வளோத்துக்குள்ளே படிக்கலங்கிறது தெரியும். Group 4 விடுங்க, Group 2க்கு டார்கெட் பண்ணுங்கள் கரெக்டாக. Group 2க்கு வந்து இப்போ 3 மாதம் தான் இருக்குது. ஸோ ஹெவி இன்டென்ஸாக படிக்க வேண்டியது இருக்கும். Group 4 படிங்க. அப்போவே வந்து நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் எவ்வளோ படிக்கலன்னு தெரிஞ்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க எஸ்ஐயில் கிளியர் பண்ணாததுக்கு நிறைய காரணம் இருக்குது. முக்கிய காரணம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து சயின்ஸ் வந்து 7 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ சயின்ஸ் வந்து நிறைய மாணவர்கள் வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படித்தும் யூஎஸ்ஆர்பியில் கிளியர் பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணம். சயின்ஸ் படிக்கக்கூடாதுன்னு எப்போ டிஎன்பிஎஸ்சி சொன்னாங்க? அப்போலாம் ஒன்றுமே சொல்லலை. நம்ம படிக்காமல் இருந்துட்டு எஸ்ஐ வரும்போது பார்த்திங்கன்னா சயின்ஸே பாதிக்கு பாதி மார்க் இருக்கும், அதில் கோட்டை விட்டுருவாங்க. அதனால தான் படிக்க முடியாது. நீங்கள் Group 4 ஃபோக்கஸ் பண்ணாலும் சயின்ஸுக்கும் டைம் ஒதுக்கி ஈக்குவலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாபும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக ஆகிடலாம். மணி லெவலில் இண்டிபெண்ட் ஆகிட்டிங்கன்னா எஸ்ஐக்கு ப்ரிப்பரேஷன் இருக்குது. புக்ஸ் வாங்கலாம், டெஸ்ட்டு வாங்கலாம், என்னன்னாலும் வாங்கலாம். படிக்கிறதுக்கும் பூஸ்டப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஐ ஆகிடுவீங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, ஏதாவது டவுட்னா கேளுங்க, நம்ம வெப்சைட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.